இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியும் விசேஷமாக அரச ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள், தோட்ட தொழிலாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள் இவங்களுக்கான பிரச்சனை ஒன்றும் சரியாக தீர்த்து இல்லை. அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு சம்பள முரண்பாடு இருக்கிறது. சம்பள முரண்பாட்டை நீக்க வேண்டும். ආණ්ඩුව එවගේම ජනතාවගේ අපේක්ෂාවන් දිනා ගන්න ආණ්ඩුවට එරෙහිව ජනතාව පෙළ ගැසිය යුතුයි කියන பல கோரிக்கைகளை முன்வச்சு வந்தாங்க. அந்த வகையில் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் கடந்த நிலையிலும் எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வுக்கு முன்னெடுப்பு செய்ததாகவும் இல்லை. அரசு எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்குது. அது ஒன்றும் நடந்து இல்லை. வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா யாழ் மாவட்டத்தில் நிற்கிறோம். அதாவது 2025 5ஆம் மாதம் 1ஆம் தேதி மே தினம். இந்த மே தினம் அதாவது உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து, அதாவது தமிழர்கள் சிங்களர்கள் உட்பட தங்களோட தொழிற்சங்கத்தில் உள்ள பிரச்சனைகளை அரசிடம் கோரி இவ்வாறுபட்ட பிரச்சனைகளுக்கு இதை தீர்த்து வைக்குமாறு கோரி ஒரு பேரணி ஒன்று, அதாவது ஒரு நடைபவனி ஒன்று செய்திருக்காங்க. அது சம்பந்தமான காணொலியெல்லாம் பார்க்க போகிறோம். ராஜ்வீ சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. பாருங்க, இன்றைக்கு அந்த மே தின பேரணி ஆரம்பமாக போகுது. இப்போ நான் நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு முன்பாகத்தான். இன்று மே தினத்தை முன்னிட்டு ஒரு பேரணி வந்து இடம்பெறப்போகுது. அது சம்பந்தமான காணொலியை தான் நாங்கள் பார்க்க வரோம். தானே அதுக்கான ஏற்பாடுகள் இப்போ இடம்பெற்று கொண்டு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆசிரியர் சங்கம் இது. எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்களை கோரிக்கையை முன்வைத்து தான் செய்கிறாங்க. பாருங்க, அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் இலங்கை ஆசிரியர் சங்கம் மற்றும் சுயாதீன அறிக்கை நிலுவை சம்பளத்தை கொடு, காணாமல் ஆக்கப்பட்டோர் அமைப்புகளின் ஒன்றிணைந்த கூட்டாக இன்றைய தொழிலாளர் தின ஊர்வலம் இப்பொழுது யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. சமூக விஞ்ஞான ஓய்வு மையம், ஆய்வு மையம், தமிழ் சிவில் சமூக மையம், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம், போராளிகள் நலன்புரி சங்கம், அகில இலங்கை கடற்தொழில் மற்றும் கமத்தொழில் சமூகங்களின் கூட்டமைப்பு, வெளிகாமம் வடக்கு இந்த ஆரம்பமாகி அப்படியாக இறுதியாக நமது நூலகத்தை நோக்கி முடிவடையும். நிறைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதாவது எல்லா சங்கங்கள்லேருந்தும், அதாவது தொழிற்சங்கங்கள்லேருந்தும் நிறைய கோரிக்கை, அதாவது சம்பள கோரிக்கை, காணாமல் போனவர்களை விட வேண்டிய கோரிக்கை, அதிபர்களின் சம்பள முரண்பாட்டை விட நீக்கி இவ்வாறு நிறைய கோரிக்கைகளை முன்வைத்து தான் இந்த பேரணி இடம்பெறுறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பேரணியானது இப்போது ஆக்ரோஷமாக தொடங்கி இருக்குது. பாருங்க,
பேராணியானது ஹத்தியா ரோட்டை ஹத்தியா சந்தியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது. பாருங்க, நிறைய போலீஸ் பாதுகாப்பு. சீராக்கு 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 பாதுகாப்புக்காக வலப்புறத்து 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 இந்த தினம் நீண்ட விவசாயத்திலே இலங்கையிலே மிக வலுவாக நிற்கிறது சக்தியா அநீதிகளுக்கு எதிராக பல காலங்களாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய இதனூடாக பயணித்து இப்படியா நூலகத்தை நோக்கி பயணிக்கின்றது. அமைப்புகளும் இணைந்து யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து அதனூடாக ஏனையின் ஊடாக பொது நூலகத்திற்கு முன்பால் மாபெரும் மேலின எழுச்சி கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த தொழிலாளர்களுடைய நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த தொழிற்சாலைகள் சம்பளம் போன்றார்கள் ஏனைய மதசார்ந்த பிரச்சனைகள் போன்ற நடவடிக்கைகள் எல்லாவற்றிற்கும் மதமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வழங்கு 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 நிறுத்து 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 ஆட்சிக்கு வருவதற்கு மூன்றில் ரெண்டு ஆட்சிக்கு வருவதற்கு மூன்றில் ரெண்டு ஆட்சிக்கு வருவதற்கு மூன்றில் ரெண்டு தனியார்மயப்படுத்தாதே 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 விற்காதே 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 அடகு விற்காதே விற்காதே அடகு விற்காதே விற்காதே அடகு விற்காதே எடுத்து வைக்கிறான
காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம், போராளிகள் நலன்புரி சங்கம், அகில இலங்கை களத்துறை மற்றும் கமத்துறை சமூகங்களின் கூட்டமைப்பு, வலிகாவம் வடக்கு காணிகள் விடுவிப்பு மையம் அமையம், வடமராட்சி கிழக்கு ஊடக மையம், நிமிர்வு ஊடக அமையம், மனிதர் சங்கம் கூட்டம் இலங்கை சமூகங்களையும் மதங்களையும் கடந்து அனைவரையும் ஒன்றிணைத்து உயரிய நோக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இலங்கை ஆசிரியர் சங்கம் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கௌரவ ஜோசப் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய பங்கு பெற்றவர்களுடன் இந்த மாபெரும் தொழிலாளர் தினம் இந்த அரசாங்கம், தற்போதைய அரசாங்கம் வந்து 7 மாசமாக ஆகியிருக்குது. இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியும், விசேஷமாக அரச ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள், தோட்ட தொழிலாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள் இவங்களுக்கான பிரச்சனை ஒன்றும் சரியாக தீர்த்து இல்லை. தீர்க்காம அரசு எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்குது. அது ஒன்றும் நடந்து இல்லை. அதோட எங்களுக்கு தெரியும், இந்த முக்கியமான பிரச்சனை வந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் இல்லை. அரசு இந்த பிரச்சனை நாங்கள் காண்றோம் பேசுறது வந்து ஒரு பக்கத்தால் வந்து இது ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனையாக தான் பேசுகிறாங்க. அதில் வந்து முன்னைக்கும் கைதிகள் சம்பந்தமாக, காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக, அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரு கதையும் இல்லை. இந்த சூழ்நிலையில் இலங்கை ஆசிரியர் சங்கம், இடையே தொழிற்சங்கம், நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த தொழிற்சங்கம் எங்களுடைய மேஜில் எங்களுடைய செயல்பாடுகள் கொண்டது காரணமே அரசுக்கு வலியுறுத்தி சொல்றதுக்கு எங்களோட பிரச்சனை விட அதோட வடகிழக்கு மக்களோட பிரச்சனை தீர்க்க வேண்டும்ங்கிறத வழிபடுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம். அது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், அரசுக்கு ஏமாற்றுகள் ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு தெரியும், பேச்சுகள் மட்டும்தான், செயல்பாடுகள் இல்லை. அதனால மக்களின் பிரச்சனை அரசு தீர்க்க வேண்டும். அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். நாங்கள் அதனால தான் நாங்கள் இன்று எல்லா வடக்கில் எல்லா தொழிற்சங்கங்களையும் சேர்த்து ஒன்றாக்கி, வெகுஜன அமைப்புகளையும் சேர்த்து ஒன்றாக்கி நாங்கள் அரசுக்கு அழுத்தமாக சொல்கிறோம், தமிழ் மக்களின் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் தொழிலாளர்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் தீர்வு ஒன்று வழங்க வேண்டும். அதுவரைக்கும் எங்களோட போராட்டங்கள் துவங்கும். விசேஷமாக எங்களுக்கு தெரியும், ஆசிரியர் அதிபர்கள், அரசு ஊழியர்கள் கடந்த வருஷம் பல போராட்டங்கள் செஞ்சாங்க சம்பளம் அதிகரிப்புக்காக. அதுகளுக்கு ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை. அதனால எங்களோட போராட்டங்கள் முன் செல்லும். நாங்கள் எங்களோட ஒற்றுமையும், நாங்கள் வடகிழக்கில் எங்களோட செயல்பாடுகளையும் நாங்கள் உறுதியாக காட்டுறோம். அரசுக்கு இந்த பிரச்சனை தீர்க்க சொல்லும். பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கப்படும் என்றது இன்னும் வழங்கப்பட இல்லாத பற்றி பட்டதாரிகள் வேலை வழங்க அரசு எந்திர பட்டதாரிகள் சம்பந்தமாக தருவாங்க, அவங்களுக்கு வேலை வழங்க வேண்டும். அத்தோடு எங்களுக்கு அதிக அந்த விசேஷமாக ஆசிரியர் சேவையில் பல வெற்றிடங்கள் இருக்குது. எங்களுக்கு 30,000க்கு மேலே வெற்றிடங்கள் இருக்குது. இதுகள் வழங்கக்குள்ள விசேஷமாக அவசியமான ஆசைகள் தான் வழங்க வேண்டும். விசேஷமாக கணிதம், விஞ்ஞானம், IT, அப்படியான இங்கிலீஷ் அப்படியான வேகன்சிஸ் இருக்குது. அதுகளுக்கு உரிய மாதிரி நியமனங்கள் வழங்க வேண்டும். நான் ඉරිංග ආසිරි සංඝ தலைவர் මේ ආණ්ඩුව මේ මැදිනිය සමරන වෙනකොට ආණ්ඩුව මාස 7ක් ගත වෙලා තියෙනවා. සියලුම මේ රටේ සියලුම ජනයා රවටලා තියෙන්නේ. එක පැත්තකින් රාජ්‍ය සේවකයන් රවටලා තියෙනවා. අනිත් පැත්තෙන් උතුරේ ජනතාව විශාල රැවටීමකට ලක් කරලා තියෙනවා. ආණ්ඩුව දිගටම බොරු කියමින් මේ රටේ ජනතාව රවටන. අපි මේ මැදිනියේදී විශේෂයෙන්ම රටට අවධානය යොමු කරන්නේ මේ රැවටීමට අපි තිත තියන්න ඕන. මේ රැවටීමට තිත තියන්න මේ ආණ්ඩුව ඒ වගේම ජනතාවගේ අපේක්ෂාවන් දිනා ගන්න ආණ්ඩුවට එරෙහිව ජනතාව පෙළ ගැසිය යුතුයි කියන පණිවිඩය දෙන්නේ. විශේෂයෙන්ම අපි ගුරු සංගමයක් විදිහට දකිනවා
මේ ආණ්ඩුව විසින් ප්‍රධාන වශයෙන් ආණ්ඩුව බලයට පත් කිරීමට විශාල මෙහෙයක් කරපු ගුරුවරු රවටලා තියෙනවා. මොකද ගුරුවරුගේ ප්‍රධාන ගැටලුව වුණේ සමස්ත වැටුප් වැඩිවීමක් නෙමෙයි. ආණ්ඩුවේ අගමැතිවරය ප්‍රකාශ කරා අපි රාජ්‍ය සේවයේ වැටුප් 10 තල 10 අතරට ගෙනාවා කියලා. මේක පට්ටමල් බොරුවක් කියලා දැන් සියලුම ගුරුවරු තහවුරු කරගෙන තියෙන්නේ. අපිට තිබ්බ ගුරු විදුහල්පති වැටුප් විෂමතාවය අවුරුදු 27ක් පුරා ගුරුවරු විදුහල්පතිවරු අඛණ්ඩ අරගලයක් ගෙනිච්ච මේ වැටුප් අරගලය මතින් බලයට ආපු ආණ්ඩුව මේක දැවෙන්ත පාවා දීමකට ලක් කරලා ආණ්ඩුව දැන් ඔවුන් කිව්ව විදිහටම සොම්බියෝ වගේ කටයුතු කරනවා. අපි දැන් කියනවා ආණ්ඩුවට ඈරින්ට අපි අවදි කරන්න ලෑස්ති. ගුරුවරයා පාරට ගේන්න සූදානම්. ගුරුවරයාගේ ප්‍රශ්න වගේම අධ්‍යාපනයේ ප්‍රශ්න විසඳන්න කියන පණිවිඩය දෙනවා. வடமாகாண அதிபர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் கோகுலவாசன் என்னன்னு சொன்னா இந்த அரசாங்கம் பதவிக்கு வரைக்கும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம், கல்விசார் பிறைக்கு கல்விக்கு 6% நிதி ஒதுக்குவோம் என்று சொல்லி பல கோரிக்கைகளை முன்வச்சு வந்தாங்க. அந்த வகையில் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் கடந்த நிலையிலும் எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வுக்கு முன்னெடுப்பு செய்ததாகவும் இல்லை. அந்த வகையில் எங்களுடைய இந்த மேதின போராட்டத்தில் நாங்களும் பங்கெடுத்திருக்கிறோம். அதிபர்களுடைய நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, கல்விசார் பிரச்சனை, அதிபர்களுடைய பிரச்சனைகள், விசேஷமாக பல பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேணும். அதுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்களும் இந்த பேரணியிலே இந்த முறை மிக ஆக்ரோஷமாக பங்கெடுத்திருக்கிறோம். அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு சம்பள முரண்பாடு இருக்கிறது. சம்பள முரண்பாட்டை நீக்க வேண்டும். மற்றது அதிபர்கள் அந்த பாடசாலைகளுக்கு நியமிக்கிறதுல ஒரே மாதிரியான கொள்கைகள் பின்பற்றப்பட இல்லை. பல பாடசாலைகளுக்கு அதிபர்கள் இன்னும் நியமிக்கப்பட இல்லை. அதிபர்களுக்கான சீராக்கல் படி பல வலயங்களில் வழங்கப்பட இல்லை. இவ்வாறான பல ஒரு 10-15 கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து இந்த மேதின ஊழல் நாங்கள் பங்கெடுத்துள்ளோம். சில பாடசாலைகள் வந்து பிள்ளைகள் குறைவுன்னு சொல்லி பாடசாலைகள் மூடுற கட்டத்தில் இருக்கு. அதுக்கு அதை பற்றி அது தவறான ஒரு போக்கு. என்னன்னு சொன்னா, ஒரு பாடசாலைகள் வந்து பல்வேறு காரணங்களாலே மிக கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டது. சில அந்த இட வசதிகள் தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் வந்து நீண்ட தூரம் போக வேண்டியது. 50க்கு உட்பட்ட பிள்ளைகள் உள்ள பாடசாலைகளை மூடுவது என்ற அரசாங்கத்தின் அந்த கொள்கை மிகவும் தவறானது. ஏனென்றால் அந்த கிராமத்தில் அந்த பாடசாலை இல்லை என்று சொன்னால் மிகவும் தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் சென்று கற்க வேண்டிய ஒரு அசௌகரியமான நிலைமைகள் இருக்கும். நாங்கள் அந்த 50க்கு உட்பட்ட பாடசாலைகளை மூடுகின்ற அந்த கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர்களுடைய கிராமத்துக்கு அருகில் இருக்கிற பாடசாலைகளில் வந்து பிள்ளைகள் வரவு குறைவாக இருக்கு. ஆனால் தூரத்தில் இருக்கிற பாடசாலைகளுக்கு தான் போயிடும். அதை பற்றி நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? மக்கள் என்னன்னு சொன்னால், மக்கள் பெற்றோர்கள் விழிப்படைய வேண்டும். உண்மையில அருகில் உள்ள பாடசாலை நல்ல பாடசாலை என்பது சிறந்த கொள்கை. இதை விட்டு அது மக்களினுடைய தவறாக இருக்கிறது. அதுக்கு அரசும் ஒரு காரணம் என்னென்னா, இந்த பௌதிக வளங்களை பங்கிட்டு கொடுக்கவில்லை. நகர்ப்புற பாடசாலைகளில் காணப்படுகின்ற பௌதிக வளங்கள் வாய்ப்புகள் கிராமப்புற பாடசாலைகளுக்கும் வழங்கினால்தான் கிராமப்புற பாடசாலைகளும் முன்னுக்கு வரலாம். பெற்றோர்களும் அந்த பாடசாலைகளில் சேர்ப்பதற்கு முன் வருவார்கள். நீங்கள் செய்கிற போராட்டம் இந்த பேரணி வடமாகாண அதிபர்கள் சங்கம், நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் உட்பட வேற 12 சங்கங்கள் இணைந்து இந்த மேதின பேரணியிலே பங்கெடுத்திருக்கிறோம். நான் கேட்கறது வடமாகாணத்துக்கு உட்பட்ட பாடசாலை மட்டுமா? வடமாகாண அதிபர்கள் சங்கம். அது இலங்கை தேசிய ரீதியாக அந்த கொள்கை இன்னும் சரியாக அமுலுக்கு வர இல்லை. நாங்கள் அதை எதிர்க்கிறோம். சரியா?